சாய்ராம். அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையை விட உனக்கு வரும் கஷ்டம் பெரியதா? முதலில் அதை யோசித்து பார். நீ நினைக்கின்ற வகையில் தான் உன் கஷ்டம் உன் கண்களுக்கு புலப்படும். அந்த கஷ்டத்தை சுக்கு நூறாக உடைத்து எரி. அதை எரிய உனக்கு சக்தி இல்லாமல் அல்ல, பயமும் பதப்பதைப்பும் தான் உன்னை உடைத்து தகர்த்து எரிய யோசிக்க வைக்கிறது. நீ பளிங்குகள் என்ன மாசுபட்டாலும் அதே பொலிவுடன் பிரகாசமாய் ஒளிப்பாய். ஏன் இப்படி மனபாரத்தை சுமந்து உன் வாழ்க்கையை நீ பாரமாக உணர்கிறாய்? நான் உனக்கான குரலை அசரீரியாக ஒவ்வொரு நிமிடமும் உன் செவிக்கு எட்டும்படி கூறுகிறேன். அதை புரிந்து கொண்டு மனதால் உணர்ந்து அறிவால் செயலாற்று. நீ எல்லாரையும் முக்கியமாக நினைக்கிறாய், அதை போல அவர்களும் நினைக்க வேண்டும் அல்லவா? அப்படி உன்னை அலட்சியப்படுத்தியவர்கள் நீ முக்கியம் என்று வருவார்கள். உன் அருமை அறிந்து உன் அன்பு எவ்வளவு பெரியது என்று கவலை கொள்ளாதே. ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும் கடவுளின் அனுக்கிரகம் கிடைப்பது மிக பெரியது. அவர்கள் புண்ணியசாலிகள். நீ அப்படிப்பட்ட புண்ணியசாலிதான். ஏனென்றால் கடவுளின் முழு அனுக்கிரகம் பார்வை உன் கஷ்டமான நேரத்திலும் உனக்கு கிடைக்கும். உனக்கு கடவுளின் அருள் கிடைக்கும். நீ இனிமேல் கவலை கொள்ளாதே. கஷ்டம் தரும் நிலைகளை எல்லாம் உடைத்து சுக்கு நூறாய் தகர்த்து அறிந்து உன்னை உனக்கே புதியதாய் தோன்ற வைப்பேன். புதிய வாழ்க்கையை புது புத்துணர்ச்சியுடன் நல்ல எதிர்காலத்தை நீ பெறுவாய். விடியலை பார்க்க தவித்து கொண்டு ஏங்கியிருந்த காலத்திற்கு இனிமேல் அழைத்துச் செல்லப் போகிறேன். தயாராக இரு. என்னிடம் கேட்ட விஷயங்களுக்கு மனதில் இருந்த வலியால் மனம் வெந்து போய் நீ பரிதவித்த விஷயங்களுக்கெல்லாம் பலன் கிடைக்கப் போகிறது. போகும் பாதை எப்படி என்று தானே கேட்கிறாய்? நம் பாதையில் நீ பயப்படும் அளவிற்கு உன்னை காயப்படுத்த யாரும் இல்லை. நீயும் யாரையும் காயப்படுத்தவும் முடியாது. ஏனென்றால் உன்னுடன் நான் இருக்கிறேன். பச்சை நிறமுடைய பசுமையான நிலங்கள் போல்தான் உன் பயணம் ஆரம்பிக்கும். உன் நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குளும் வண்ண மலர்களைப் போல் மலர்வாய். உன் வெற்றிகள் நீரருவி போல் பொங்கி எழுந்து உயர்ந்து நிற்பாய். உன் தந்தையான நான் உன்னை விட்டு எங்கே போவேன்? நிமிர்ந்து நிற்க பழகிக்கொள். ஏனென்றால் இனிமேல் அதுதான் உன் காலம். நீ போராடிய காலத்தை மறவாதே. நீ கஷ்டத்தில் கற்ற பாடத்தை மறந்து விடாதே. இவைகள்தான் உன்னை நல்ல மனிதராயுருவாக்கும். என் செல்ல குழந்தை, எப்படி பெயர் வாங்க வேண்டும் என்று நினைத்தேனோ அது எல்லாம் நடக்கப் போகிறது. என் வார்த்தைகள் உனக்கான இரத்த ஓட்டத்தை போல் இனிமேல் என் நாவில் தோன்றும் அந்த சொற்களின் பேர் அருளை பெறுவாய். நீயும் எதற்கும் கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன். உலகத்தில் எது மாறினாலும் நகன்றாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகல மாட்டேன். உன்னில் எப்போதுமே நான் இருப்பேன். நீ ஏன் எல்லாம் உன் தலையில் வைத்து கொண்டிருக்கிறாய்? ஏன் உன் அப்பா நான் உன் வலிகளை தாங்க மாட்டேனா? நீ அழும் போதெல்லாம் என் மனம் துடிக்கின்ற துடிப்பு
பிடிப்பை என்னால் எந்த வார்த்தைகளில் உன்னிடம் கூறுவது என்று தெரியவில்லை. உன் மனவழி, உன் உடம்பில் ஏற்படும் என அனைத்தும் வலியையும் நீ என் பெயர் சொல்லி என்னால் அதை தாங்க முடியாது. எனக்கும் அதற்கான பலத்தை தாருங்கள் அப்பா என கேட்கிறாய். உன் வலியை நான் தாங்க மாட்டேனா? உன் கண்ணீரை காணும் போது அதுதான் எனக்கு வலி ஏற்படுத்துகிறது. உங்கள் பெயர் சொல்லி என்னால் எப்படிப்பட்ட கஷ்டம் தரும் சூழ்நிலைகளையும் தாங்க முடியும் என்று கூறும்போது நான் உனக்கு எப்படி உதவி செய்யாமல் இருப்பேன்? வெளி தாங்காமல் சில நேரம் நீ கதறும் போது என் மேல் கோபம் கொண்டாலும் அது உன் மனதில் இருந்து வருவதல்ல. அதன் பிறகு என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டு நீ என் முன் நிற்கும் போது என் மனம் உன்னை எண்ணி கலங்குகிறது. என் பிள்ளையை இப்படி விதியால் படும் அவஸ்தைகள் என் முன் இப்படி நிற்க வைக்கிறதே என்று. என் குழந்தையே, உன் இதயத்தில் என்று இருக்கும் வலியும் நான் அறிவேன். பிரிவு உணர்வுகள், துயர், மாற்றம் அனைத்தும் தற்காலிகம். நீ ஒரு சில நிமிடங்கள் தனிமையாக உணர்ந்தாலும் நான் உன்னுடன் இருக்கின்றேன். அன்பையும் நம்பிக்கையும் கைவிடாதே. உன் இதயம் குணமடைந்து புது சந்தோஷங்கள் மலரும். உன் மனதுக்கு அமைதி தருவேன். உன் வாழ்வில் புதிய ஒளி பிறக்கும். என் கிருபை எப்போதும் உன்னுடனே இருக்கும். ஓம் சாய்பாபா வணங்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் ஓம் சாய்ராமன்னு பதிவிடுங்க. மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள்.